அண்ணன்ட்ட வந்து இந்த மாரி சொன்னேன். எனக்கு இந்த மாரி ஆக்டிங்கில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோனே, அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, "நீ அப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே. ஆனா எடுத்தோனேலாம் எதுவும் பண்ணிற முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பரா நீ லேர்ன் பண்ணணும். அதுக்குன்னு டைம் வரணும். எடுத்தோனேலாம் தம்பின்றதுக்காகலாம் எதுவுமே பண்ணிற முடியாது." சொன்னா அதுவும் கரெக்ட்டு தான். அத நான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல அப்படி அப்படின்னேன். சொன்னாங்க அவரு. ஆமா. அப்புறமா தான் நான் ஓகே ப்ராப்பரா இது லேர்ன் பண்றோம்னா, எனக்கு எங்க லேர்ன் பண்ணணும் எப்படின்லாம் தெரியாது. சரி. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, கலைன்னு சொல்லிட்டு. ம். அவங்க ரேஜிங் புல் ஆக்டிங் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்காங்க. அதுல அது அப்பதான் எனக்கு தெரியும் இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆமாமாமா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ம். அத ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அங்க போய் ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு எனக்கு. ஓகே இது இதான் இப்போ நான் நான் என்னதான் இருந்தாலும் இதில இப்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இதெல்லாம் வொர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஆக்டிங்க்குன்னு சொல்லி ப்ராப்பரா நான் எதுவுமே லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப் த ஸ்க்ரீனா தான் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது இந்த மாரி அப்ரோச்சஸ் இருக்குது. இது மூலமா தான் கேரக்டரைசேஷன். அத எப்படி நம்ம கேரக்டருக்குள்ள போறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அந்த மாரி நெறைய மெத்தட்ஸ்லாம் அங்க சொல்லிக் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு.